Hi students, I hope you guys are preparing for the exam well. இன்னைக்கு நம்ம quadratic equations இருக்கக்கூடிய questions பார்க்கலாம். முக்கியமா quadratic equationல உங்களுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி questions கேட்பாங்க. Plus equation form பண்ற மாதிரியான one mark questions கேட்பாங்க. So this is one interesting question. Basic questionsலாம் last classலயே சார் போட்டிருப்பாரு. இது ஒரு போர்ட் கொஸ்டின் பிளஸ் இந்த கொஸ்டின் எப்படி டீல் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்கும், பட் இங்கே வந்து நமக்கு வேரியபிள் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா வெரி சிம்பிள் டெக்னிக், பிகாஸ் இட்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின், யூ ஷுட் நாட் ஸ்பெண்ட் மோர் தென் 2 minutes. ஒன் மார்க் கொஸ்டின் அப்படின்னும் போது அதுக்கேற்ற டைம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்க மாட்டாங்க. அப்போ இங்கே எப்படி டீல் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஸோ இந்த மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, யூ டேக் இட் ஆன் தி அதர் சைட். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 1 equal to r square ஆயிடும். லாஜிக் என்னன்னா, I'm trying to make it as if you have x square is equal to a square, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா x will be equal to நெக்ஸ்ட் ஸ்டெப்ல plus or minus a ன்னு எழுதணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தா x is equal to a ன்னு போடுவாங்க. Since it's a quadratic equation, it has two values of x. அப்ப இங்க நீங்க ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது your x will become plus or minus a. Similarly here, ஒரு பக்கம் எனக்கு a square பதிலா r square இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இத வந்து நான் complete square பண்ணனும். complete square வந்து basic use the identity. இங்க identity யூஸ் பண்ணா this is of the form x minus 1 the whole square. தெரியுதுங்களா? இது வந்து x minus 1 the whole square ஓட expansion தான் இது. அப்போ x square minus 2x plus 1 இதோட expansion தான் இங்க இருக்கு. சோ அதோட simplified version தான் இங்க எழுதி இருக்கேன். Now it is of the form a square is equal to r square. அப்ப a square is equal to r square அப்படின்னும் பொழுது நான் சொன்ன அந்த ஸ்டெப் தான் இங்க யூஸ் பண்ணோம். அங்க யூஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆயிடும், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிடும், x minus 1 will be equal to plus or minus r. கரெக்ட்டுங்களா? x minus 1 will be equal to plus or minus r. அப்போ இங்க நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஒன்னு x minus 1 is equal to r, இன்னொன்னு x minus 1 is equal to minus r. அப்போ இங்க x will be equal to r plus 1, இது ஒரு ரூட். இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x will be equal to minus r plus 1 ஆயிடும். ஏன்னா minus 1 இந்த பக்கம் போச்சுன்னா plus 1 ஆயிடும். ஸோ அப்போ minus r plus 1 will be one root. இங்க r plus 1 will be the other root. ஸோ அப்போ you have two values of x. One is r plus 1, இன்னொன்னு 1 minus r or 1 plus r 1 minus r. இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? You have here option B is the right answer. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போட வேணாம், இந்த டெக்னிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற டெக்னிக் வந்ததுன்னா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் போர்ட் கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ திஸ் மைட் ஹெல்ப் யூ ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். அடுத்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன்சியான ரூட் மாதிரி கொஸ்டின் மாதிரி இருக்கும். x is equal to எங்க இருக்கு, x is equal to root over 2 plus again root over 2. இது உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸ் ரூட் போயிட்டே இருக்கு till infinity வரைக்கும். கரெக்ட்டுங்களா? இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது நம்ம என்ன பண்ணலாம், நீங்க இதுல ஒரு டேர்ம் எடுத்தா கூட இது நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா கூட இது எப்படி இருக்கு, root 2 plus root 2 plus root 2 plus root 2 தான் போயிட்டு இருக்கு, which is same as x only. கரெக்ட்? நீங்க இது ஒரு டேர்ம் இல்லாம பாத்தீங்கன்னாலும் இதோட வேல்யூ எக்ஸ்பிரஷன், சாரி இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இது எடுத்துட்டு பார்த்தாலும் உள்ள இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணாலும் இது மட்டும் பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, root 2 plus root 2 plus root 2 தான் இருக்கு, which is also nothing but your x. So இப்போ இந்த மாதிரி क्वेश्चन வந்ததுன்னா உள்ள இருக்கிற வேல்யூவை I can rewrite it as x is equal to root of 2 plus x. இதான் எப்படி ஏன் எழுதுனேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை மட்டும் தனியா படிச்சு பாருங்க. ஆக்சுவலா x என்ன கொடுத்திருக்காங்க, x is nothing but root over 2 plus root over 2 plus, sorry, இங்க root over 2. the question is like this. அப்போ நீங்க இங்க உள்ள இருக்கிறத திரும்ப படிச்சீங்கனாலும் எப்படி இருக்கு, root over 2 plus root over 2 plus dot 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 நாலும் இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், root over 2, it is continuing. okay, so which is also nothing but your x. so அப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு பதிலா நான் இந்த இடத்துல x போட்டுக்கிறேன். okay, now you square on both sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், your x square is equal to 2 plus x. so your equation is x square minus x minus 2 equal to 0, which is the answer, which is your option C. right? check பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி क्वेश्चनோ ஒரு முக்கியமான क्वेश्चन. இது 2 மார்க்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்கலாம்,
இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். இது ரெண்டுமே போட்டுக்கோங்க. These two are very important questions and these are previously asked questions. This might be very helpful for your board preparations. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறாங்க. பேசிக்கலா யூ கேட்டகரைஸ் த கொஸ்டின் ஆஸ் எய்தர் ஜியோமெட்ரி ப்ராப்ளம் ஆர் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஒர்க் ஆர் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கேட்பாங்க. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றதுக்கான கீவேர்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்லயே எய்தர் யூ வில் see this word called right angle, இல்ல ஸ்கொயர், இல்ல ப்ராடக்ட், இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா this problem, that word problem might be under quadratic equation. ஓகே, அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த வேர்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி இட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஏன்னா ஜென்ரலாக இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லைனா லீனியர் ஈக்குவேஷன் கொஸ்டினா அப்படின்ற டவுட் இருக்கும். நீங்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னும் போது அதுல ரெண்டு வேரியபிள் இருக்கும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் இந்த கிளாஸ்ல நம்ம குவாட்ராட்டிக் வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாட்ராட்டிக் வேர்ட் ப்ராப்ளம் எய்தர் உங்களுக்கு ஜியோமெட்ரி பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்ததுன்னா ரைட் ஆங்கிள், ஏரியா, ரெக்டாங்கிள், பைத்தகரஸ் தியரம், இந்த மாதிரிலாம் கண்டிஷன் பேஸ் பண்ணி வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா that would be based on quadratic இருக்கும். அதுல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி, பேராமீட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் ப்ராப்ளம் இல்ல நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்பொழுது உங்களுக்கு ப்ராடக்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட்ன்றது ஒரு கீவேர்டா நீங்க வச்சுக்கோங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி லைக் ரேஷியோஸ்ல இருக்கிற மாதிரி வந்தாலும் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ as I said, வேர்ட் ப்ராப்ளம்ல உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க கற்றுக்கோங்க. இப்போ ஒரு ரெண்டு சாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒன் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஜியோமெட்ரி, தி அதர் ஒன் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். இது ரெண்டுமே வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். இது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன் வெரி சிம்பிள் கொஸ்டின். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a polygon of n side has these many diagonals, which is n into n minus 3/2 diagonals னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கிறத வச்சு பார்க்கும்போதே தெரியும் this is in terms of ப்ராடக்ட்ல இருக்கு பாருங்க. n into n minus 3 னு இருக்கு. So இப்போ how many sides of a polygon has with 54 diagonals னு கேக்குறாங்க. இப்போ what is given here, actually இந்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, here consider simple, consider the number of diagonals is equal to 54, which is n into n minus 3/2 is equal to 54. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா n into n minus 3 is equal to 54 into 2, which is 108. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா
n square minus 3n is equal to 108. Next step n square minus 3n minus 108 equal to 0 வரும். இப்போ இதை நம்ம factorize பண்ணோம். Factorize பண்றதுக்கு splitting the middle term 108, and if you split this you're supposed to get minus 3. Product should be 108 and your sum should be, the difference or sum should be minus 3. அப்போ இங்க என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 108. It's very simple. I think people, I can hear it. Minus 219, right? So if you see this minus 219, since இங்க மைனஸ் இருக்கிறதுனால ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால ப்ராடக்ட் இஸ் நெகட்டிவ்னா ஏதோ ஒரு டேர்ம்ல மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். அங்க கீழே பாருங்க, கீழே டிஃபரன்ஸ் மீன் இந்த கீழே இருக்கிற சம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, சம்ல வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் பிளஸ்ஸா இருக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸா இருக்கும். இங்க மைனஸ் இருக்கும்போது ஸோ அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணா என்ன வரும்? டைரக்டா யூ கேன் ரைட் இட் n minus 12 into n plus 9 equal to 0. So அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, since a into b equal to 0 na either this is equal to 0 or this is equal to 0. அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா either I'll have n minus 12 equal to 0 or n plus 9 equal to 0. In this case I get n is equal to 12 or n is equal to minus 9. Okay, so I got two values of n. இப்போ you know very well number of sides negative irukka mudiyadhu, since n cannot be negative, therefore the number of sides is 12. Okay, conclusion எழுதும்போது therefore the number of sides is 12. Since you say இத நீங்க மென்ஷன் பண்ணனும் அவசியம் இல்ல, you can also write since n here n cannot be negative. Yeah, because n is the number of sides, therefore the number of sides is 12 is the conclusion. Okay, this is one 2 mark question. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. இப்போ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா இது ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் இல்லையா? இப்போ क्वेश्चन படிங்க, the sum of the square of two consecutive multiples. நான் சொன்னேன் கீவேர்ட்ஸ்ல இந்த ஸ்கொயர், ஏரியா, ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது குவாட்ராட்டிக்கா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, இது ரொம்ப முக்கியமான ட்ரிக்கியான கொஸ்டின். யூஷுவலா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்ன? அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் x is one number, கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா x plus 1, கரெக்டா? x ஒரு நம்பர்னா அதுக்கு அடுத்த நம்பர் is x plus 1. this is called consecutive number. இப்போ consecutive natural நம்பர்னு வெச்சுக்கோங்களேன். பட் இங்க consecutive multiple of 7. For example, if one number is multiple of 7, the next number will be x plus 7. Okay, I hope you understand. Multiple of 7 அப்படினும்போது ஒரு நம்பர் 7 னா அடுத்த நம்பர் வந்து 14 ஆ இருக்கும். அப்ப how do you get that multiple? Like you're adding plus 7. அப்ப இங்க if your first number is 7, the next number is x plus 7. You take it in this way. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது word problemsல ரொம்ப முக்கியம் assumption இல்ல, இங்க கிளியரா கொடுத்துட்டாங்க. நமக்கு வேரியபிளை டிஃபைன் பண்ணி இருந்ததுனால பிரச்சனை இல்லை, இங்க டிஃபைன் பண்ணல. அப்ப எப்படி எடுத்துக்கணும்? assumption is very important. Let the numbers be, ரொம்ப டீடைலா எழுதணும் கூட அவசியம் இல்ல. let the numbers be x and x plus 7 இப்படி எழுதினா கூட it is understood. அவங்களுக்கு consecutive numbersன்றதை நம்ம இப்படி இவ்வளவு ஷார்ட்டாவும் எழுதலாம், இல்ல let the two consecutive multiples of 7 be x and x plus 7 அப்படியும் எழுதலாம், இல்ல இங்க let the numbers be x and x plus 7 கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். what is given? என்ன கொடுத்திருக்காங்க? given the sum of the squares of two consecutive number is this, which is அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? sum of the squares of, அப்ப x square plus x plus 7 the whole square is equal to 637. is that okay? இதோடைய square, sum of square of two consecutive number. அப்ப ஸ்கொயர் அப்படினும்போது ஹோல் பிராக்கெட் போடுங்க. காமன் மிஸ்டேக், யூசுவலா மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா x square plus 7 square னு எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுத கூடாது. whenever you are having terms like this, use bracket and square it. அப்ப இத எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? it is of the form a plus b whole square. அப்ப இங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x square plus what do you get here? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா a square plus 2ab. நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக டீடைல் எழுதுறேன். plus 7 square is equal to 637. so appo x square will become 2x square plus inga enna aidum 14x plus 49 equal to 637. so now you need to simplify this.
bring in the constant and the பக்கம் எடுத்துட்டு வந்தா you'll have 637 minus 49. So what do you get here if you subtract it? 12 and you get 5. So 17 minus 9 is going to be your 8. 12 minus 4 is going to be your 8. And this is 588. So open I know 2x square plus 14x minus 588 equal to 0. அப்போ இத நீங்க since all the coefficients are multiple of 2, I can divide this by 2 and also I can simplify this further. இத simplify பண்ணா I end up getting x square plus 7x minus I end up getting 294 equal to 0. Okay, இப்போ இத நீங்க split பண்ணனும், factorize பண்ணனும். Splitting the middle term ல போட்டீங்கன்னா you will get two values of x. ஒன் கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். நான் சொன்னேன் ப்ராடக்ட் நெகட்டிவா இருந்து இங்க பாசிட்டிவா இருக்குன்னா பெரிய நம்பர் சைனுக்கு பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. அப்போ ப்ராடக்ட்ல ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவா வரும். ப்ராடக்ட் நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல அப்ப since the number cannot be negative, multiple of 7 கேட்டிருக்காங்க, so the numbers you can write it accordingly. இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா we need to solve for x. Obviously you'll get two values of x. இங்க நம்பர் வந்து யூசுவலா அவங்க ஜெனரலா ப்ராப்ளம் வந்து either பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா you consider only positive value of x, இல்ல நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா consider only positive value of x. இங்க அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அவங்க கேக்குறது sum of the squares of two consecutive multiple of 7 னு கொடுத்திருக்காங்க. it can be either positive or negative. இந்த கன்ஃபியூஷன் யூசுவலா இருக்கும். அப்ப இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you end up getting this. இப்போ நீங்க இத ஃபேக்டரைஸ் பண்ணும்போது what is their equation? minus 294 and split பண்ணீங்கன்னா you will end up getting 7. so அப்போ 14 and let's say 21 and 14, since this is positive இங்க minus sign போட்டுக்கோங்க. so product will be negative, add பண்ணீங்கன்னா plus 7 கிடைச்சிடும். இப்போ இத ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? எனக்கு equation will become x minus 14 into x plus 21 equal to 0, and you will have x minus 14 equal to 0, or I'll have x plus 21 equal to 0. அப்போ இங்க என்ன இருக்கும்? எனக்கு x is equal to 14 or x is equal to minus 21. நம்ம போன क्वेश्चनல பாக்கும்போது ஜியோமெட்ரி क्वेश्चनல லெந்த் வந்து நெகட்டிவா இருக்காது, அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணல. இங்க கூட பாத்தீங்கன்னா क्वेश्चन தெளிவா படிங்க. அவங்க எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, whether it is பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லல, இல்ல நேச்சுரல் நம்பர்னு சொல்லல, பாசிட்டிவ் இன்டிஜர் எங்கேயும் மென்ஷன் பண்ணாததுனால there is a chance of getting two pair of numbers, consecutive numbers, wherein here therefore the numbers are என்னென்ன 14 and 21. ஒன்னு பாசிட்டிவா, கரெக்ட்டா? if x is 14, x plus 7 is going to be 21. and also இன்னொரு பேர் என்ன? minus 21, also minus 21, and இது கூட 7 ஆட் பண்ணீங்கன்னா minus 14 are the numbers. therefore the numbers are 14 and 21, also minus 21 and minus 14 are the pair of consecutive numbers whose sum of the squares will be 634, and that is how you are supposed to write. Be careful. I hope you all understood. Please make a note of this.
So this is another important word problem. இந்த மாடல் பாத்தீங்கன்னா இது நம்பர் பேஸ்ட் கொஸ்டின், பட் திஸ் இஸ் கால்ட் ஃபிராக்ஷன் ப்ராப்ளம். இந்த ஃபிராக்ஷன் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ல யூசுவலா ஒரு ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு இருக்கும். அந்த நியூமரேட்டர் ஒரு வேரியபிள், டினாமினேட்டர் இன்னொரு வேரியபிள் எடுத்து தான் நம்ம யூசுவலா போடுவோம். பட் இந்த கொஸ்டினை பாருங்க, the denominator of a fraction is 3 more than its numerator. So there is a comparison. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள ரிலேஷன் பேஸ் பண்ணி வந்ததுன்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்க சான்ஸ் இருக்கு. எப்படி you consider they are defining the denominator based on the numerator. So if you take numerator வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம்னா the denominator is 3 more than its numerator. அப்போ denominator will be x plus 3. அப்போ என்ன ஆயிடும், your expression is going to be x divided by x plus 3 அப்படிதான் இருக்கும். So அப்போ நான் சொன்ன மாதிரி தான் you have to start with the assumption. Word problem la எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, you define the variable, let x be the numerator, x be the numerator. So அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, and therefore then what will be the denominator, then x plus 3 will be the denominator. Okay, so what is given, இப்போ இது வந்து assumption. First statement helps you to define the numerator and denominator, but given situation என்ன, the sum of the fraction and its reciprocal, அந்த fraction அதோட reciprocal. Therefore இங்க the fraction is என்னது, x by x plus 3. அப்போ அதோட reciprocal என்ன, x plus 3 by x. கரெக்ட்டுங்களா? இப்போ அதுதான் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம இங்க எழுதுறோம். What is given, given that, given condition யூஸ் பண்ணிக்கோங்க. given that என்ன கொடுத்திருக்காங்க, x by the fraction x by x plus 3 plus the reciprocal x plus 3 by x will be is equal to 2 9 by 10. This is what is given. இப்போ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த word problem நம்ம டீல் பண்ண வேண்டியது. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆயிடும், you will end up getting a quadratic equation. The quadratic equation you can simplify and you will get the answer for this. Okay, அப்பா கொஞ்சம் கேப் கட் பண்ணிடுங்க. So இப்போ the simplify பண்ணா denominator is going to be x into x plus 3. இந்த numeratorல cross multiply பண்ணீங்கன்னா x square plus x plus 3 the whole square is equal to, இதை simplify பண்ணா 29 by 10 ஆயிடும். Okay, so numerator expand பண்ணுங்க, x square plus x square plus 6x plus 9 whole divided by here x square plus 3x is equal to 29 by 10. Now if I simplify further, I end up getting 10 times ulla 2x square plus 6x plus 9 which is equal to inge 29 x square, 29 times x square plus 3x. Okay, so multiply பண்ணி simplify பண்ணீங்கன்னா you will end up getting simple equation. You multiply it. I think if you simplify further, you end up getting x square plus 3x minus 10 equal to 0. So since time is pressing, I am not solving this. இதை நீங்க multiply பண்ணி இதை distribute பண்ணி simplify பண்ணீங்கன்னா finally you end up getting this quadratic equation. இப்போ இதை factorize பண்ணோம்னா minus 10 and you have plus 3. Obviously நான் என்ன சொன்னேன், product வந்து choose the number 5 2s are 10 and the difference is 3. அப்ப இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்குன்னா, இங்க பாசிட்டிவ் இருக்குன்னா பெரிய நம்பர் பாசிட்டிவ் போட்டுக்கோங்க, இங்க மைனஸ் போட்டுக்கோங்க. So 5 minus 2 is plus 3, product is minus 10. அப்ப factorize பண்ணா x plus 5 into x minus 2 equal to 0. So அப்போ இங்க x plus 5 equal to 0 or x is equal to x minus 2 equal to 0. இதை simplify பண்ணீங்கன்னா I get x is equal to minus 5 or x is equal to 2. Now when x is equal to minus 5, what is the fraction? When x is equal to minus 5, the fraction is, what is the fraction? The fraction is எப்படி இருக்கும், fraction is given as x by x plus 3. அப்ப என்ன ஆயிடும், minus 5 by எப்படி இருக்கு, minus 5 plus 3 which is going to be minus 2. அப்ப just 5 by 2. கரெக்ட்டுங்களா? அடுத்து
இன்னொரு நம்பர் என்ன? When x is equal to 2, the fraction is x divided by, that's just 2 divided by 2 plus 3. 2 plus 3 is 5. So one fraction is 5 by 2, another fraction is 2 by 5. இப்போ இங்க ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ல நம்பர் பேஸ்ட் क्वेश्चनல நான் சொன்னேன் you have to be very careful. இப்போ இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சரா சார் அப்படின்னா அப்பதான் நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன கொடுத்திருக்காங்க? The denominator is 3 more than the numerator னு கொடுத்திருக்காங்க. அப்போ there are two fractions you have, this and this. இப்போ the first caseல பாத்தீங்கன்னா you have 5 by 2. அப்போ இங்க denominator is not 5 more than the numerator, sorry 3 more than the numerator, கரெக்ட்டுங்களா? இங்க அந்த கண்டிஷன் satisfy ஆகல, whereas here the denominator is 3 more than the numerator. So therefore the answer is hence என்ன சொல்லலாம்? The required fraction is என்னது? 2 by 5 is the answer. Conclusion எடுத்து தெளிவா எழுதுங்க. ஏன்னா some people will stop it right here and they will not get full mark. The reason is the condition is satisfied பண்ணல, அந்த condition ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. So I'm choosing problems where you have special cases, முக்கியமான கண்டிஷன்ஸ், அதெல்லாம் வந்து செக் பண்றா நீங்க யூஷுவலா பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம்ல கேர்ஃபுல்லா லைன் பை லைன் பார்த்துட்டு போடுங்க. I hope this will help you. Please make a note of this. Okay, so this is another very famous question, upstream downstream problem based on speed, distance and time. இந்த மாதிரி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல பெரும்பாலும் நீங்க டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பொதுவா டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பீட் அண்ட் டைம்ல தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல கூட பாத்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது அவங்க டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஃபிக்ஸ்ட். இப்போ ஒரு போட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னும் போது அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னா யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த வாட்டர் ஃப்ளோ. அப்போ நீங்க இந்த ஓடையில நீங்க நடந்து போறீங்க, இல்ல தண்ணி வாட்டத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்க அப்படின்னும் பொழுது உங்க ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். அதுவே வந்து அந்த தண்ணி ஓட்டத்தோட சேர்ந்து நம்ம போகும்பொழுது நம்மளோட ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ்டா ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த வாட்டரோட ஸ்பீடும் நம்மளோட ஸ்பீடும் ஆட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல எப்படி ரொம்ப சிம்பிளா போடணும் அப்படின்றத சொல்றேன். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இததான் வந்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து நீங்க அன்னோனா டிஃபைன் பண்ணி வேரியபிளா டிஃபைன் பண்ணிக்கோங்க. லெட் x be the speed of the stream. வேற என்ன கொடுத்திருக்காங்க? given the speed of the boat, given the speed of the boat, motor boat or boat,
is how much? 20 kilometers per hour. Okay. So அப்ப நம்ம என்ன calculate பண்ணலாம்னா speed of the boat in upstream. Speed of the boat in upstream பண்ணும்பொழுது upstream என்ன பண்ண சொன்னேன்னா speed கம்மியாகும். So you should subtract. அப்போ speed of the boat in upstream. அப்ப என்ன ஆகும்னா upstreamல கம்மியாகும். அப்போ it will become 20 minus x kilometer per hour. Okay. அதே மாதிரி speed of the boat in downstream. அப்போ speed of the boat in downstreamல எக்ஸ்ட்ராவா இருக்கும். So அதனால 20 plus x kilometers per hour. I hope you understood the concept. இப்போ இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய வேரியபிள் வச்சு என்னென்ன டிஃபைன் பண்ணணுமோ ப்ராப்பரா டிஃபைன் பண்ணியாச்சு. என்ன கொடுத்திருக்காங்க, கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, அந்த கண்டிஷன் தான் ஈக்குவேஷனா இருக்கும். நமக்கு எப்பயுமே ஈக்குவேஷன் ஃப்ரேமிங் அப்படின்றது ஒரு क्वेश्चनல இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கண்டிஷனை தான் நம்ம ஈக்குவேஷனை எழுத போறோம். என்ன கொடுத்திருக்காங்க கண்டிஷன்? The motorboat whose speed is at 20 km in still water takes 1 hour more. எந்த டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க? டைம் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ டைம் பிளேஸ் an important role. எங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? 1 hour more to go 48 km upstream and downstream னு கொடுத்திருக்காங்க. அப்போ டைம் டிஃபரன்ஸ் தான் 1 hour னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம டைமை பேஸ் பண்ணி தான் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ண போறோம். So what will be the like basically the distance formula என்ன உங்களுக்கு தெரியும்? Distance is equal to speed into time. கரெக்ட்டுங்களா? அப்ப what is time? Distance by speed. இங்க நமக்கு டிஸ்டன்ஸும் தெரியும், ஸ்பீடும் நம்ம எழுதி இருக்கோம். அப்ப டைம் டேக்கன் இன் அப்ஸ்ட்ரீம் எழுதலாமா? அப்ப டைம் டேக்கன் இன் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமோட டைம் என்னவா இருக்கும்? டைம் டேக்கன் இன் அப்ஸ்ட்ரீம் வந்து distance which is distance is 48 divided by அங்க கொடுத்திருக்கிற ஸ்பீட் என்ன அப்ஸ்ட்ரீம் 20 minus x. ஓகே. நவ அதே மாதிரி டைம் டேக்கன் இன் டவுன்ஸ்ட்ரீம் என்ன இருக்கும்? டைம் டேக்கன் இன் டவுன்ஸ்ட்ரீம் will be அதே மாதிரி distance by speed. Speed downstream is 20 plus x. அப்போ அவங்க கொடுத்திருக்கிறது என்ன? given the difference is 1. இப்போ எங்க வந்து அதிகமா டைம் எடுத்திருக்கும்? ஸ்பீட் அதிகமா இருக்கிற இடத்துல டைம் அதிகமா இருக்குமா? ஸ்பீடு கம்மியா இருக்கிற இடத்துல டைம் அதிகமா எடுத்திருக்குமா? ஸ்பீடு கம்மியா இருக்கிற இடத்துல தான் டைம் அதிகமா எடுத்திருக்கும். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம்னா அதிக டைம் எடுத்திருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் சீக்கிரம் வந்துட்டு இருக்கும். இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மலை ஏறி இறங்குற மாதிரி. யூஸ்வலா மலை ஏறும்போது என்ன ஆகும்? நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், ஆக்சுவலா அங்க வந்து டைம் அதிகமா இருக்கும். ஆனா மலை மவுண்டெயின்ல நம்ம கீழே இறங்கும்போது, ஸ்லோப்ல கீழே இறங்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த ஸ்லோப்போட சேர்ந்து நம்ம ஸ்பீட் ஆட் ஆகி லைக் வில் கம் வெரி சூன். அப்போ அதிகமா டைம் எங்க எடுத்திருக்கும்? டைம் டேக்கன் அப்ஸ்ட்ரீம். ஓகே, இங்க தான் அதிகமா இருக்கும். அப்போ this minus this, அப்போ the difference எழுதுறது கேப்சுலா எழுதும். அப்போ என்ன ஆகும்? 48 divided by 20 minus x is minus 48 divided by 20 plus x is equal to 1. கரெக்ட்டுங்களா? This is what is given. இப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் 1 கொடுத்திருக்காங்க. Now you get a quadratic equation condition. இதை simplify பண்ணீங்கன்னா you will end up getting a quadratic equation. அந்த quadratic equation solve பண்ணும்போது you will get two values of x. அதுல whichever value suits the condition we are going to choose it. So let's solve it. Solve பண்ணா என்ன ஆகும்? கீழே it is in the form of a plus b into a minus b. So அப்ப 20 square minus x square. அப்ப numeratorல 48 times 20 plus x minus 48 times 20 minus x is equal to 1. Let's solve this. அப்ப இங்க உள்ள multiply பண்ணா I get 960 plus 48x இங்க minus 960 plus 48x is equal to இங்க cross multiply பண்ணா 400 minus x square. அப்போ 960 becomes 0. So the quadratic equation will be x square இங்க இருக்கிறது 48 plus 48 will be plus 96x minus 400 equal to 0. இது simple number. 400 இருந்ததுன்னா 400 எப்படி split பண்ணலாம்? 400 product and should be minus 400, sum should be 96. அப்போ 400 4 times 100 எடுத்துக்கலாம். பெரிய நம்பர் பாசிட்டிவா இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸா இருக்கணும், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு.
ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா யூ end up getting two values. என்னென்ன கிடைக்கும்? x minus 4 into x plus 100 equal to 0. So அப்போ you get x is equal to 4 or x is equal to minus 100. Since x is speed அப்படின்றதுனால speed வந்து நெகட்டிவா இருக்காது. Since speed cannot be negative, therefore the final answer is நீங்க எடுத்து எழுதும்போது டைரக்டா ஒன்னு மட்டும் எழுதலாம். அதே கூட sufficient. அப்ப கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? Therefore the speed of the stream is 4 kilometers per hour. Units ஓட எழுதுங்க, otherwise you will not get full marks. Therefore how do you write? The speed of the stream is 4 kilometers per hour. That is how you complete it and you conclude it. Okay, so this is very important question. Remember, upstream na minus பண்ணுங்க, downstream na plus பண்ணுங்க. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் நான் கிளியரா கொடுத்திருக்கேன். அதை ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. அந்த கண்டிஷன் எழுதும்போது பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக் ஹியர். இதெல்லாமே கரெக்டா எழுதிடுவாங்க. தப்பு எங்க நடக்கும்னா டிஃபரன்ஸ் எது டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறது. டைம் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. டைம் क्वेश्चन புரிஞ்சிக்கிட்டு போடுங்க. sometimes they might twist the question with the conditions. Okay, in the case la difference வந்து 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப யூசுவலா upstream வந்து டைம் அதிகமா எடுக்கும், downstream வந்து டைம் சீக்கிரமா வந்துரும். சோ அப்ப higher time like upstream time minus downstream time is 1 ன்னு போட்டு simplify பண்ணீங்கன்னா you will get the answer. இந்த மாதிரி क्वेश्चनலாம் பார்க்க தான் பெருசா இருக்கும், பட் ஒரு 2-3 தடவை போட்டு பாத்தீங்கன்னா it will be very easy. Practice more question of this type. This might be very helpful for you children. ஸோ இந்த வீடியோவில் வந்த கொஷின்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் டவுட்ஸ் இந்த கிவன் நம்பர் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு. அண்ட் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரெயின்போ டிவிக்கும் இந்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப கிரியேட்டிவ் கொஷின்ஸோட இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸோட உங்களை மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் சென்ட் த கொஷின்ஸ் இந்த வாட்ஸ்அப். நான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.